வெல்கம் டு தமிழ் அமிர்தம் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு சுவையான வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். தேவையான பொருட்கள்: சுண்ட வத்தல், சீனியவரை வத்தல், ஒரு 7 சுண்ட வத்தல், ஒரு 4 சீனியவரை வத்தல், ஒரு தக்காளி பழம், 50 வெள்ளைப்பூடு, ஒரு 5 சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கிறேன், கடுகு, வெந்தயம், குழம்பு பொடி, மசால் பொடி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிறது, புளி கரைசல், எண்ணெய், உப்பு தேவையான அளவு. அடுப்பில் ஒரு தவாவை வச்சு அது நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் கடுகு, வெந்தயத்தை போட்டுக்கிடுவோம். அது நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கிடுவோம். வெங்காயம் அதோட வெள்ளைப்பூடு, இது ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெள்ளைப்பூடு வதங்கிருச்சு, தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். தக்காளியை சேர்த்து ஒரு வதக்கிட்டு மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு 2 நிமிஷம், அப்போ தான் நல்லா வதங்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு, வெள்ளைப்பூடு தக்காளி எல்லாமே சேர்ந்து வதங்கிருச்சு. இப்போ இந்த குழம்பு பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கிடுவோம். இது ஒரு 50 கிராம் வெள்ளைப்பூடுக்கு உண்டான குழம்பு. தாராளமாக 4 பேர் சாப்பிடலாம். இந்த பொடியையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இந்த புளி கரைசலை சேர்த்துக்கிறோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 2 கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன்ப்பா. புளி கரைசலை ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு கிளறிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் கொதிச்சிரும். நமக்கு அந்த குழம்பு கொதிக்கமுன்னா நம்ம பக்கத்து அடுப்பில் ஒரு கரண்டி வச்சு நல்லெண்ணெய் விட்டு இந்த வத்தலை வறுத்து அந்த நல்லெண்ணெயோட குழம்புல ஊற்றணும்ப்பா. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுண்ட வத்தலையும் சீனியவரை வத்தலையும் வறுத்துக்குருவோம் நல்லா. இப்போ நல்லெண்ணெயில் இந்த வத்தலை நல்லா வறுத்துக்கிட்டோம்ப்பா. இந்த வறுத்த இதை குழம்பு இப்படி கொதிக்கையிலேயே இந்த வறுத்த வத்தலையும் அந்த சூடான நல்லெண்ணெயும் அதில் ஊற்றிடணும். அந்த பொரிச்ச எண்ணெய் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு அந்த ரெட்டாக நல்லா மிதந்துருச்சுப்பா. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடுலேயே 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ சுவையான வத்த குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸ் போடுங்க, லைக்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.